ஹாய் காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சூப்பரான அமெரிக்கன் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷன் அட்வென்ச்சர் மூவி பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பழனி ஊர்ல இருக்கிற வயசு பொண்ணு எல்லாம் வந்தாளுங்களா? எல்லாம் வந்தாச்சு. செலக்ஷன் ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாமே. ஐயோ ஆரம்பமே அசத்தலா இருக்கேடா. இந்த படத்தினுடைய ஒன்லைனர் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்றேன். 1990களில் மனிதர்களுக்கும் ரோபோட்டுகளுக்கும் ஒரு பெரிய போரே நடக்குது. அந்த போரை கட்டுப்படுத்துறதுக்காக ஐன்ஸ்டீனை விட அதிக அளவு சக்தி வாய்ந்த மூளை உள்ள ஒரு சிறுவனை வச்சு என்ன பண்ணாங்க சயின்டிஸ்ட் அப்படிங்கிறது தான் படத்தோடைய ஸ்டோரி. இப்போ வாங்க 1990ல் என்ன நடந்தது அப்படிங்கிறத போய் பார்ப்போம். மனிதர்கள் எங்களை கொத்தடிமையா பயன்படுத்துறீங்க அப்படின்னு ஆத்திரம் அடைஞ்ச ரோபோட்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஒரு கட்டத்தில் மனிதர்களுக்கு எதிராக ஒரு பெரிய போரே நடத்தினாங்க. அந்த போரை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அதீத சக்தி படிச்ச ரோபோட்களை அந்த சின்ன பையனை வச்சு உருவாக்கி ஒரு வழியா அந்த போரை முடிவுக்கு கொண்டு வந்தாங்க. ரோபோட்கள் நாங்க பண்ணது தப்பு தான், எங்களை மன்னிச்சிருங்கன்னு பகிரங்கமா மக்கள் கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. அப்போ உள்ள அமெரிக்காவோட பிரசிடென்ட் என்ன பண்ணாருன்னா, பல லட்சம் கிலோமீட்டர் பரப்பளவு உள்ள பாலைவன பகுதிகளில் அந்த ரோபோட்கள் எல்லாத்தையுமே வெளியே வர முடியாத அளவுக்கு சிறைப்படுத்தினாங்க. இப்போ 4 வருஷத்துக்கு அப்புறம் 1994ல என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஆர்யா நடிப்புல வெளியே வந்த டெடி படம் பார்த்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இந்த படத்துலயும் அந்த சின்ன பையனுடைய மூளை ஒரு ரோபோட் வழியா அவங்க அக்காவை பாக்குறதுக்காக அவங்க வீட்டுக்கு வந்திருக்கும். ஆரம்பத்துல அதை நம்பாம இருந்த அந்த பொண்ணு அந்த ரோபோவை கொண்டு போய் எங்கேயாவது விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு இருப்பா. எப்படியாவது அவங்க அக்காவுக்கு புரிய வச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக நான் தான் அவன் தம்பின்னு பல வழிகள் அந்த ரோபோ சொல்லி பார்க்கும். ஆனா அவங்க அக்காவுக்கு புரியாது. ஒரு வழியா ஒரு கட்டத்துல புரிய வச்சு அந்த பையனுடைய உடம்பும் எங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரியான அந்த இடத்தையுமே அந்த ரோபோ வந்து சொல்லிடும். இப்போ அந்த ரோபோவும் அவங்க அக்காவும் சேர்ந்து அந்த பையனுடைய உடம்பு இருக்கிற இடத்துக்கு போகணும். அதனால எப்படி போகிறதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருப்பாங்க. இப்போதான் அடுத்த சீன்ல ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோவுக்கும் அந்த இடத்துக்கும் சம்மந்தம் இருக்கிற மாதிரி அவங்க பேசிட்டு இருப்பாங்க. அதை மறைஞ்சிருந்து பாத்துக்கிட்டு இருந்த ஹீரோயின் அவங்களுக்கு தெரியாம அவங்க இடத்துக்கு போயிடுவாங்க. அங்க நடந்த சில பிரச்சனையால தப்பிச்சு போகணும் அப்படிங்கிறதுக்காக ரோபோட்கள் எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. பல லட்சம் கிலோமீட்டர் பரப்பளவு உள்ள அந்த ரோபோட்கள் சிறையில வந்து இவங்க 4 பேரும் மாட்டிக்குவாங்க. இப்போ ஹீரோ வச்சிருந்த ஒரு சின்ன ரோபோட்டை அங்க உள்ள ஒரு பெரிய ரோபோட்ல இன்ஸ்டால் பண்ணி அவங்க அந்த கார் மேல போயிட்டு இருப்பாங்க. எங்க இடத்துக்கு எங்க அனுமதி இல்லாம எவன்டா உள்ள வந்தது அப்படின்னு அங்க உள்ள ரோபோட்கள் எல்லாமே இந்த ரோபோட்களை தாக்குறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அங்கிருந்து வேற வழியில தப்பிக்க முடியாது அப்படிங்கிறதுனால ஹீரோவும் ஹீரோயினியும் அவங்க கூட வந்த 2 ரோபோட்டும் மொத்தம் 4 பேரையும் சேர்ந்து அங்க உள்ள ரோபோட்கள் எல்லாமே கைது செஞ்சிருவாங்க. ஏற்கனவே இந்த ரோபோட்கள் எல்லாமே இருக்கக்கூடிய இடமே ஒரு சிறையில தான். அங்க என்ன ஒரு கைது செய்யறாங்க அப்படின்னு நீங்க கேட்க கூடாது. இப்போ அந்த இடத்துல தான் ரோபோட்கள் எல்லாத்துக்குமே தலைவனா இருக்கக்கூடிய கடலைய பாக்குறாங்க. கடலைன்னு சொன்னா நீங்க ரொம்ப யோசிக்க தேவையில்ல. நிலக்கடலை மாதிரி இருக்கிறதுனால தலைவன் பேரு நம்ம கடலைன்னு சொல்லிக்கலாம். இப்போ கடலை பருப்பு தலைமையில ஒரு இடத்துக்கு டிராவல் பண்ணி போயிட்டு அங்க ஒரு டாக்டரை மீட் பண்றாங்க. அந்த டாக்டருக்கு மட்டும் தான் தெரியும் அந்த ஹீரோயினியோட தம்பியோட உடம்பு எங்க இருக்கு அப்படிங்கிறது. ஹீரோயினியோட தம்பியை மீட்கணும் அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் ரோபோட்கள் எல்லாமே ஒன்னு சேர்ந்து சென்டர் அப்படின்ற அந்த அமெரிக்க நெட்வொர்க் கம்பெனிங்க அந்த ரோபோட்கள் எல்லாமே ஒன்னு சேர்ந்து தாக்குறாங்க. இந்த ஃபைட் தான் படத்துல கிளைமேக்ஸ்ல நடக்கக்கூடிய ஃபைட். அந்த ஹீரோயினியோட தம்பியோட உடம்ப மீட்கிறதுக்காக நடக்கக்கூடிய ஃபைட். இந்த படத்துல வர ஒரு சில சீன்ஸும் சரி, படத்துல வர கிளைமேக்ஸ் ஃபைட்டும் சரி எந்திரன் படம் பாக்குற மாதிரியே தான் இருக்கும். அதுக்காக நீங்க இதை எந்திரன் படம் டப்பிங் எல்லாம் சொல்லிடக்கூடாது. ஒரு பக்கம் அந்த ஃபைட் நடந்துட்டு இருக்கும்போது மறுபக்கம் அவங்க தம்பியை தேடி அந்த சென்டருக்குள்ள போகும்போது அந்த தம்பி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிருவாங்க. அவ தம்பியை காப்பாத்த போன இடத்துல அவன் தம்பியை காப்பாற்ற முடியாம கடைசியில கருணை கொலை பண்ற மாதிரி ஆயிடும். அதாவது எந்திரன் படத்துல சில காரணங்களுக்காக சிட்டியை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணுவாங்கல்ல, அதே மாதிரி தான் இந்த படத்துலயும் அவன் தம்பியை டிஸ்கனெக்ட் பண்ணிடுவாங்க. இந்த படத்துல நம்ம எல்லா விஷயங்களையும் சொல்ல முடியலனாலும் ஒரு சில விஷயங்களை மேலோட்டமா நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ முடிஞ்சவரை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்கு. படத்தோட பேரு தி எலக்ட்ரிக் ஸ்டேட் 2025. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. பழனி ஊர்ல இருக்கிற வயசு பொண்ணு எல்லாம் வந்தாளுங்களா? எல்லாம் வந்தாச்சு. செலக்ஷன் ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாமே. ஐயோ ஆரம்பமே அசத்தலா இருக்கேடா.